ஃபிசிக்ஸில் வந்து சவுண்டு ஒலி அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இதுலேயும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஃபிசிக்ஸில் டாபிக் லைட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல் தான் இந்த சவுண்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதை வந்து 2 or 3 டைம்ஸ் இதை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ லைட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ லைட்டுக்கு அப்புறம் அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு, ஒலி அப்படிங்கிறது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டேர்ம் 3 லெசன் 1, 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 8, 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு லெசன் 5. ஸோ இங்கெல்லாம் இருக்குது. ஸோ ஆஃப்டர் த கிளாஸ் நீங்கள் வந்து அங்கே தான் போய் செக் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக. ஸோ அப்படி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இது கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. சவுண்டில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இங்கே கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுவும் வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் டச் பண்ண போகிறோம். ஸோ அது படித்தாலே இந்த அதிகமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், சவுண்டு அப்படிங்கிறத நம்ம உலகத்துக்கே ஒரு புரிய வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தாமஸ் ஆல்வா எடிசன் தான். 1877 he was invented phonograph. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஃபோனோகிராஃப் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுக்குரிய அர்த்தம் தான் ஒளிப்பதிவு சாதனம். ஸோ ஒளிப்பதிவு சாதனம் அப்படின்னு எக்ஸாமில் கேட்க மாட்டான், சரிங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோனோகிராஃப் தான். தமிழில் அப்படியே போனோகிராஃப் அப்படின்னு எழுதிடுவான். இப்போ தெரியாமல் இருந்தால் ஆன்சர் கொடுக்க முடியாது. இது ஒரு டிவைஸ், பிளேடு ரெக்கார்டட் சவுண்டை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, பதிவு செய்யறதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கும் போது தான் மக்கள்கிட்டே தெரிஞ்சது. ஸோ சவுண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. சவுண்டு எப்படிப்பட்டதுங்க? அது ஒலியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும். அதான் வந்து சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை ஸ்ட்ராங்காக நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். ஸோ சவுண்ட் ட்ராவல்ஸ் about 5 times faster than in அதாவது ஃபாஸ்டர் இன் வாட்டர் தென் ஏர். புரிஞ்சுக்கங்க. அதாவது காற்றை விட நீரில் வந்து 5 மடங்கு வந்து வேகமாக பயணிக்கும். இந்த ஒரு சென்டென்ஸில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? என்ன ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்போது சாதாரணமாக இருக்கிறோம், சரிங்களா? இதுவே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சுற்றி உள்ள ஏரியாவில் நடக்கிற சின்ன சின்ன ஒலிகள் நம்ம காதில் கேட்கும், தெரியுமா? காரணம் என்ன? மாய்ச்சர். ஸோ மாய்ச்சரில் என்னதுங்க சொல்லியிருக்கிறான், இப்போ இருக்குது ஏர், இப்போ மாய்ச்சரும் இருக்குது. ஸோ அதை விட அதிகமாக என்ன, மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதனால் ஏரில் விட, சரிங்களா, ஏரை காட்டிலும், அதாவது இந்த காற்றை விட நீரில் 5 மடங்கு வேகமாக சவுண்டு ட்ராவல் பண்ணுறனால எங்கேயோ போகிற ஒரு சின்ன வண்டி கூட சவுண்டு நம்ம காதில் கேட்குறத நம்ம கேட்போம் இல்லைங்களா? எப்போ மழை பெஞ்சதுக்கு அப்புறம். த ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட், சரியா, ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் இன் சீ வாட்டர் இஸ் வெரி லார்ஜ். அப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் வெரி லார்ஜ் ஏன் சொல்லுங்கள்? ஸோ 1530 மீட்டர் பர் செகண்டில் பயணிக்குதாமா, விச் இஸ் மோர் தென் 5500 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சிக்கணும். புரிஞ்சால் எக்ஸாம்ஸில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒலியுடைய அடுத்தது பார்க்குறேங்க, அலைகள். ஒலி அலை. சவுண்டுக்கும் லைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி உங்களுடைய புக்கில் இது இருக்கும். ஸோ புக்கில் உள்ள பாயிண்ட்ஸ் தான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சவுண்டு, அதாவது நம்ம அந்த சவுண்டு ஒலி இருக்குது பார்த்திங்களா, அது போகிறதுக்கு என்ன தேவை? மீடியம், ஊடகம் தேவை, சரிங்களா? படுவதற்கு ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது. ஆனால் வந்து லைட்டுக்கு ஸோ நாட் ரிக்வயர்டு, மீடியம் தேவையே இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து என்ன நினச்சி பார்க்கணும், நம்ம போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி போகிற ஒரு வண்டி ஒரு இண்டிகேட்டர் போடுறாங்க, சரிங்களா? இண்டிகேட்டர் போடுறாங்க. ஸோ இண்டிகேட்டர் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு
புலப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு தான் கண்ணுக்கு தெரியும், பிறகு தான் சவுண்டு இல்லையா? சவுண்ட். இதே போல் இடி இடிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதலில் வெளிச்சம் வரும், பிறகு தான் நீங்களுடைய ஒளியை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது புரியுதுங்களா? அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ லைட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒளி அலை இருக்குல்ல லைட்டு, அதுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு ஊடகம் தேவையில்லை, உடனே அது வந்து பாஸ் ஆயிரும் சரிங்களா? ஒரு வெற்றிடத்து கூட அது போயிருங்க. ஆனால் சவுண்டு அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு ஊடகம் தேவை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லைன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்குறது ஜஸ்ட்டு ரீட் பண்ணாதீங்க, அதான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு ரீட் பண்ணாதீங்க, ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போ ஊடகம் வழியாக போகக்கூடிய இந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம நெட்டலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாங்கிடியூடினல் சவுண்ட் வேவ்ஸ். இதுவே வந்து லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், இது குறுக்கலைகள். இதை படிச்சுக்கணும் இல்லை? லாங்கிடியூடினல் வேவ்ஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸு, லைட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ அலைநீளம் என்ன, அதனுடைய வேவ் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.65 சென்டிமீட்டர்லேருந்து ஸோ 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கும் சரிங்களா? 1.65 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இது ட்ராவல் பண்ணோம். ஸோ இது எடுத்துக்கலாம். லைட் எடுத்துட்டிங்கன்னா 4 × 10⁻⁻7 to 7 × 10⁻⁷ மீட்டர். ஸோ இந்த டேட்டாவை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். எங்கேயாவது சின்னதாக கேட்டு விட்ருவாங்க. நீங்கள் வந்து 4 ஆப்ஷன்ஸ்லேயும் 4 × 10⁻⁻6 7 × 10⁻⁻4 இப்படி மாற்றி கேட்டாங்கன்னா ஆன்சர் கொடுக்க முடியும், சிரமப்படுவீங்க. அதுவும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, கிளியராக படிச்சுக்கோங்க. சரி, சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய திசை வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க, திசை வேகம். ஸோ திசை வேகம் பரவுறது வந்து என்டிபியில் சொன்னேன், அது என்டிபி சரிங்களா? அதாவது the sound waves travel in air ஸ்பீடு வந்து 340 மீட்டர்/செகண்ட் சரிங்களா? அதே வந்து ஒளி அலைகள் லைட் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அப்போ ஒலிஸ் அந்த லைட் வேவ்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, வேகமாக பயணிக்கிறது, சவுண்ட் வேவ்ஸ் வந்து குறைவாக தான் பயணிக்கும் சரிங்களா? ஸோ என்டிபி அப்படிங்கிறது நார்மல் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ சவுண்டை பற்றி போகிறோம். இப்போ சவுண்ட் லைட் எதுவாக இருந்தாலும் அவை யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆற்றல், எனர்ஜி அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் வந்து நான் பாக்கெட்டுக்குள்ளே இல்லை கைக்குள்ளே இல்லை பேகுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே நான் சவுண்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதே போல் என்னோடய கையில் நான் வந்து லைட்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆற்றல், எனர்ஜி எதையுமே நம்ம பிடிக்க முடியாது, புரியுதுங்களா? அதனுடைய விளைவுகளை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ சவுண்ட் ட்ராவல்ஸ் வெரி மச் ஃபாஸ்டர் இன் சாலிட்ஸ் தேன் லிக்விட்ஸ். இந்த ஒரே ஒரு சென்டென்ஸில் நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்குது. ஸோ சாலிட்ஸ், அது சாலிட் இருந்தால் அது அந்த சவுண்ட் வேவ்ஸில் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது கம்பேர்ட் டு லிக்விட் அண்டு ஏர். அப்போ 3 விதமாக இருக்கு இல்லையா? சாதாரண காற்று, பிறகு மழை பெய்ந்தால் லிக்விடு, அதுக்கப்புறம் சாலிடு. ஸோ சாலிட் இருந்தால் தான் அதிகமாக வேகமாக போகுது அப்படின்னா டைரெக்டான கொஷின்ஸ் வந்து இல்லை வராது, இன்டைரக்ட் கொஷின்ஸ் கேட்டு விட்ருவாங்க. அதாவது ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு இதில் வந்து சவுண்ட் ட்ராவல்ஸ் வந்து வேகமாக இருக்குதா, லிக்விடில் வேகமாக இருக்கா, ஏரில் வந்து நேரடியாக சொல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருவாங்க. ஸோ பொருள் கொடுத்து கிரானிக்கல் ஆர்டரில் இப்படிலாம் மாற்றி கேட்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா புரியும் ஓகேங்களா? சரி, நம்ம பார்த்துருக்கோம் மீடியம் வேணும், ஒரு ஊடகம் தேவை அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருவோம். ஸோ அதை மாதிரி பாருங்கள், ஊடகம் இருக்க தேவைப்படுறதுனால இட் கெனாட் ட்ராவல் த்ரூ வேக்குவம், ஒளி வெற்றிடத்தில் பரவாது. இதை லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே நான் படித்து வச்சுருக்கோம் இல்லையா? ஒரு பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க, அந்த பெல்லை கொண்டு வந்து ஒரு வேக்குவமான பிளேஸில் உள்ளே வச்சுட்டாங்கன்னா பெல் அடிக்கும், ஆனால் நமக்கு கேட்காது இல்லையா? சரி, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வரலாம், மனிதர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, எதன் வழியாக பேசுகிறேன்? வாய்ஸ் பாக்ஸ், லானக்ஸ், புரியுதுங்களா? ஸோ குரல் வலை, அதாவது குரல் வலைன்னு சொல்லுவோம், குரல் வலை தான் லானக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டால் 2 வோக்கல் கார்ட்ஸ் இருக்குதுங்க சரிங்களா? இந்த 2 வோக்கல் கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு எப்படி இருக்கும், உமன்ஸ்க்கு எப்படி இருக்கும், சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன் ஸ்டடி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஆண்களுக்கு சரிங்களா மென்னுக்கு வந்து 20 மில்லிமீட்டர் லாங் இருக்கிறனால தான் அவங்க கணீர் கணீர்னு ஒரு சவுண்டு வருது சரிங்களா. ஸோ உமனுடைய சவுண்டு காதில் கேட்கும்போது இவங்க லேடி தான் பேசுகிறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. அதுக்கு காரணம் அந்த 15 மில்லிமீட்டர் அதை விட குறைவாக இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட குறைவாக இருக்கும். ஸோ மிகச்சிறிய குரல் நான்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறனால தான் அவங்க கீச் குரல் வந்து கேட்குது சரிங்களா. சரி, இது வாய்ஸ் பாக்ஸ் பற்றி சொன்னோம், சவுண்டை பற்றி சொன்னோம். இதுவே இந்த ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி, மனிதர்களுக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் இது படிச்சிருப்போம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20 to 20,000 ஹெர்ட்ஸ். ஸோ 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, கேட்க முடியாது. 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலேயும் அந்த அதிர்வை நம்ம கேட்க முடியாது. செவி உணர முடியாத ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா. சரி, இந்த ஹெர்ட்ஸ் இந்த இந்த இன்பிட்வீன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய இந்த 20,000 ஹெர்ட்ஸ்க்கு என்ன பேர், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் சரிங்களா. இதான் வந்து மீ ஒலி அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்ஸ், வவ்வால்கள், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ஃபார் தேர் ஃப்ளைட். அதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். வவ்வால்கள் பறப்பதற்கு மீ ஒலியை பயன்படுத்தி திசையை அறிகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி மீ ஒலி கேட்கும் திறன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வவ்வால்களுக்கு இருக்குது. அதே போல் நாய்களுக்கும் டாக்ஸ் ஹேவ் திஸ் எபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இருக்குங்கிற லிஸ்ட்டையும் நம்ம எடுத்து படித்து வச்சுக்கணும் சரிங்களா. இப்போது ஜென்ரலி இந்த செவி உணர்வு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ 20 ஹெர்ட்ஸோ 20,000 ஹெர்ட்ஸ். சரி, இது ஆடியபிள் ரேஞ்ச் சொல்கிறீங்க இல்லையா, அது என்னது, ஒரு ஹெர்ட்ஸ்னால் என்ன, ஒரு ஹெர்ட்ஸ்னால் என்ன, 1 சைக்கிள் பர் செகண்ட். அது ஒரு ஹெர்ட்ஸ் என்பது ஒரு வினாடிக்கு ஒரு சுற்று, ஒரு வினாடிக்கு ஒரு சுற்று. இதுவே 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே ஒரு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அது அல்ட்ராசானிக் சவுண்ட். ஸோ அல்ட்ராசானிக் சவுண்டு, மீ ஒலி ஒலி சரிங்களா, மீ ஒலி ஒலி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இவங்களாம் யார் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, ஸோ பேட்ஸ், டால்ஃபின்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏற்கனவே நாய்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் வந்து ஸோ டால்ஃபின்கள், வவ்வால்கள். ஸோ நான் ஒரு தடவை கூட இந்த நாய் சவுண்டு கேட்டது நான் கேட்கவே இல்லையே, நம்ம கேட்க முடியாதுங்கிறத சொல்கிறோம். நம்மளால் மனிதர்கள் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட், அதாவது செவி உணர்வு பண்ண முடியாது சொல்கிறோம். இதுவே வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஃப்ராசானிக். ஸோ அல்ட்ராசானிக், இன்ஃப்ராசானிக். ஸோ அல்ட்ராசானிக்கிறது மீ ஒலி, இன்ஃப்ராசானிக்கிறது குற்றொலி. ஸோ நீங்கள் மீ ஒலி படிச்சுக்கங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், குற்றொலி படிச்சுக்கங்க. ஆனால் கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அல்ட்ராசானிக்கும் படிச்சுக்கணும், இன்ஃப்ராசானிக்கும் படிச்சுக்கணும். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வரும்பொழுது கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு சேர்த்து படிச்சுக்கங்க. ஸோ நேரடியாகவே இப்போ சப்போஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குலாம் வந்து இந்த தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாட்டி என்ன பண்ணுவாங்க, அப்படியே இன்ஃப்ராசோனிக்கு அப்படின்னு சொல்லி தமிழில் அடிச்சு விட்ருவாங்க. புரியுதுங்களா. அதனால் படித்து வச்சுங்க. நான் இது பல முறை சொல்லியிருக்கேன். ஸோ எதையுமே வந்து நேரடியாக முழுவதுமாக தமிழுக்கு போகாதீங்க, அது தமிழ் லாங்குவேஜ்க்கு மட்டுமே போங்க. ஓகேவா. ஓகே, கவனிங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வி cannot hear அல்ட்ராசானிக் அண்டு இன்ஃப்ராசானிக் அப்படிங்கிறதும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். ஓகேலா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அந்த ஆடியபிள் ரேஞ்சுக்கு படித்தோம் இல்லைங்களா, அது யாருக்கு அப்படின்னு பாருங்கள். பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் சரிங்களா. மற்றவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை, நம்ம ஹியூமன் பீயிங்ஸு 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். இதே வவ்வால் எடுத்துக்கலாமா. ஸோ பாருங்கள் எவ்வளோங்க, 1000லேருந்து 1,50,000. ஸோ 1.5 லட்சம். கேட்டு பாருங்கள் 100லேருந்து 32,000. நம்ம என்ன பண்ணுறோங்க, 20 ஹெர்ட்ஸ் கூட கேட்குறோம், ஆனால் அது கேட்க முடியாது பூனையில் சரிங்களா. அதே போல் எலிஃபெண்ட் பாருங்கள், நம்மளை விட குறைவாக 16லேருந்து 12,000. ஸோ 20,000 கூட அது கேட்குறதில்ல. ஸோ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிளில் வந்து கேட்குறதுக்கு பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டால்ஃபின் எடுத்திங்கன்னா 70 to 1.5 lakhs. ஸோ 40 to 46,000 தான் யாருங்க, டாக். அப்போ அதாவது அவங்க பாருங்கள்
அல்ட்ராசானிக் சவுண்டை அவங்க கேட்கக்கூடியவங்க. அதனால தான் தனியாக இரவு நேரத்தில் கத்திட்டு கிடக்கிறது காரணம் இதுதான். இது பாருங்கள், கவ் அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 16,000 to 40,000 வரைக்கும் இருக்காங்க. 16,000 to 40,000 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சீல் அப்படின்றோம் இல்லைங்களா, அது ஒரு விலங்கு. 900 to 2 lakhs மேலே எடுத்திங்கன்னா 1000லேருந்து 1,00,000. ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் உள்ள ஒரு பாயிண்ட்ஸாக தான் நம்ம எடுத்திருக்கோம். இது சிறப்பாக படிச்சுக்குங்க, சரிங்களா. இப்போ வந்து சார் நம்ம இந்த படிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிசி இருந்தாலும் சரி வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி, இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நீங்கள் கண்டிப்பாக டச் பண்ணிக்கணும். என்னென்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கு இல்லையா, டெக்ஸ்ட் புக் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். என்சிஆர்டி புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மறந்துடாதீங்க, சரிங்களா. எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ என்டிஏ எக்ஸாமினேஷன்ஸ், ஏதாவது இந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்சிஆர்டி புக்கை சேர்த்து படிச்சுக்கங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, சார் அது வேறு சிலபஸை சார், இது வேறு சிலபஸை சார்னு கேட்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே சிலபஸ் தாங்க. இப்போது பாருங்கள், சீல், ரேபிட், டாக், டால்ஃபின், எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விலங்கை 2-3 விலங்கை கொடுத்துருவான், அது எக்ஸாமுக்கு கேட்டு விட்ருவான், அதையும் சேர்த்து படிச்சுக்கோ அப்படிங்கிறதான் சொல்ல வரோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சவுண்டு வேவ்ஸில் அடுத்தபடியாக லாங்கிடியூடினல் வேவ்ஸ், நெட்டலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன, நெட்டலைகள் எதை சொல்கிறோம்? ஸோ ஒளி அலையை தான் நம்ம வந்து நெட்டலைகள் அப்படின்னு சொல்கிறோம். லாங்கிடியூடினல் வேவ்ஸ் ஏற்கனவே படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, ரைட். அப்படின்னா என்னது நெட்டலைகள்னால் என்ன, எப்படி இருக்கும்? அதாவது ஜென்ரலி இப்போ சவுண்டு எப்படி போயிட்டுருக்குது, இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது எப்படி போயிட்டுருக்குது பாருங்கள். நான் பேசுகிறது எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு துகளில் பட்டு அதிர்வடைந்து, அடுத்த ஒரு துகளில் பட்டு அதிர்வடைந்து, அடுத்த ஒரு துகளில் பட்டு அதிர்வடைஞ்சு அப்படியே மற்றொரு துகளுக்கு போயிட்டே இருக்கும், சரிங்களா. அதனால தான் சவுண்டு வேவ்ஸு பக்கமாக இருந்தால் அதிகமான சவுண்டை கேட்குறோம், தூரமாக இருந்தால் சவுண்டு குறைஞ்சிது. காரணம் என்ன அப்படின்னா, அது லாஸ் ஏற்படும், சரிங்களா. ஸோ லாஸ் அந்த ஒரு துகள்லேருந்து இன்னொரு துகளில் போக போக லாஸ் ஏற்படும். இப்போது இதுதான் சொல்கிறாங்க, இஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ மீடியம் வைப்ரேட் இன் எ டைரக்ஷன், புரியுதா. ஸோ ஊடகத்தில் உள்ள துகள்கள் அலை அப்படியே பரவுங்க. எப்படி? parallel to or along the direction of the propagation of waves, அதாவது பரவும் திசைக்கு இணையாகவோ அல்லது அவற்றின் திசையிலேயோ அதிர்வுறுதல். ஸோ பரவும் திசைக்கு இணையாகவோ அல்லது திசையிலேயோ அதிர்வற்றா அதுதான் நெட்டலைகள் அப்படின்னு சொன்னால் லாங்கிடியூடினல் வேவ்ஸ், புரியுதுங்களா, அவ்வளோதான். ஸோ parallel to the direction of the propagation of waves, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சரிங்களா. இப்போ பார்க்கலாம், the sound waves in air or gases travel in the form of longitudinal waves, புரியுதுங்களா. இந்த ஒளி அலைகள் என்ன பண்ணுதுங்க, காற்றிலேயோ அல்லது வாய்களிலேயோ நெட்டலைகள் மூலமாக தான் பரவுகிறது, சரிங்களா. சரி, இவங்க பரவுவதற்கு, அது ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு இன் எ மீடியம் இன் தி ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரஷன் அண்டு ரிஃப்ராக்ஷன் அஸ் ஷோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி இந்த கம்ப்ரெஷன் இருக்கும், எது ரிஃப்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பார்க்கும்போதும் புரியும், இங்கே படம் போடலை, சரிங்களா. ஸோ அந்த படம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ கம்ப்ரெஷன் இஸ் தி ஏரியா வித் மேக்ஸிமம் ப்ரெஷர் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அந்த அழுத்தம், அதிகமான அழுத்தம் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு சவுண்டு வரும்போது அழுத்தத்தோடு அதிகமாக வரும். ஸோ ரிஃப்ராக்ஷன்ஸ், அந்த நெகிழ்வு நடக்கும்போது குறைந்த அழுத்தம் இருக்கும். ஸோ நெருக்கம் அதிகம் இருக்கும்போது அதிக அழுத்தம், நெகிழ்வு இருக்கும்போது குறைந்த அழுத்தம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுங்க. ஸோ அதனுடைய சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ஒரு பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இப்போது அந்த நெருக்கமாக இருக்கிற பகுதியை நீங்கள் பார்ப்பீங்க, தூரமாக இருக்கிற பகுதியை பார்ப்பீங்க, புரியுதுங்களா. ஸோ எப்படி இந்த வேவ்ஸ் வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு. அதே போல் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுவும் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதும் இந்த படத்தின் மூலமாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம், குறுக்கலைகள். இந்த குறுக்கலைகள் பற்றி எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே வந்து பழசு படித்ததை ஞாபகப்படுத்திக்கணும், சரிங்களா. ஸோ நெட்டலைகள் என்ன சொன்னாங்க,
parallel to the direction சொல்லிட்டோம், நேரடியாக படிச்சுக்கோ. perpendicular to the direction of the propagation. ஸோ ஏன் ஃபுல்லாக சென்டென்ஸ் படிச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிக்கோ, நேரம் குறைஞ்சிரும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். புரியுதா? ஸோ செங்குத்து திசையில் அதிர்வுறுதால் அதுதான் வந்து குறுக்கலைகள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட அந்த அலை வரக்கூடியவங்க யார் அப்படின்னா நீரலைகள். சரிங்களா? இழுத்தப்பட்ட கம்பியின் அதிர்வலைகள். அவ்வளோதான். ஸோ வாட்டர் வேவ்ஸ். சரிங்களா? வைப்ரேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். அப்போது சவுண்டு வேவ் இஸ் லாங்கிடியூடல் வேவ்ஸ். புரியுதா? வாட்டர் வேவ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், குறுக்கலைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் பற்றி எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க பாருங்கள். they propagate in a medium in the form of crest and troughs அப்படின்றாங்க. அது அவங்களுக்கு முகடும் அகடும் இருக்கும். யாருக்குங்க? இந்த வாட்டர் வேவ்ஸ் சொல்லக்கூடிய அந்த குறுக்கலைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஊடகத்தின் வழியாக தான் போவாங்க. ஆனால் அவங்களுக்கு முகடும் இருக்கும், அகடும் வழியாக இருக்கும். ஸோ இப்போ முகடு அகடுனா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸு திரும்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள். க்ரஸ்ட்னா the maximum displacement along the up direction. சரிங்களா? ஸோ நம்ம என்ன படிக்கணும், இப்போ என்ன படிக்கணுங்க, க்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாமே மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ க்ரஸ்ட் அப்படிங்கிறது அப்வர்ட் டைரக்ஷன்ஸ், ட்ரஃப் அப்படிங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன். அவ்வளோதான். இதை மட்டும் படிச்சினா போதும். மீதி எக்ஸாமில் எப்படி இருக்குங்க, கொஸ்டினும் கொடுத்துருவாங்க, ஆன்சரும் கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே ஆன்சர் கொடுக்க போகிறோம், அவ்வளோதானே. அதனால் முக்கியமான பாயிண்ட் என்ன, ஸோ க்ரஸ்ட் அப்படிங்கிறது அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும், ட்ரஃப் அப்படிங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ க்ரஸ்டோடைய தமிழ் மீனிங் தான் முகடு, இது அகடு. முகடுன்னு சொல்லும்போது மூஞ்சியை ஞாபகம் வச்சுங்க, மேல் பகுதி. சரிங்களா? அகடு அப்படிங்கிறது கீழ்ப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதுக்கான ஒரு நீங்கள் ஃபிகர்ஸை இங்கே பார்க்குறீங்க. ஸோ எலிவேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ க்ரஸ்ட்டு இந்த வந்து இதுக்கு பேர் நாங்கள் முகடு. ஸோ இங்கே வருது பார்த்தீங்களா, இதான் வந்து அகடு அப்படின்னு சொல்லிடுறோம், ட்ரஃப். ஸோ இந்த உயரத்தை பார்த்திங்க, இதான் வந்து ஆம்ப்ளிடியூட். இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதிக்கும் உள்ள தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அலை நீளம். சரிங்களா? வேவ் லென்த் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிச்சிருப்பீங்க, இல்லாதவங்க கவனிச்சிக்கோ. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு வேவ்ஸ்க்கும் ஒரு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாங்க. ஸோ என்னென்ன வித்தியாசம் பாருங்கள். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஸோ ஈஸியாக ஞாபகம் இருக்கும் நமக்கு. லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னால் பேரலல், ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னால் பர்பண்டிகுலர். அவ்வளோதான். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்துடலாம். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவில் க்ரஸ்ட்டும் இருக்கும், ட்ரப்ஸும் இருக்கும். சரிங்களா? அந்த க்ரஸ்ட்டு ட்ரப்ஸுக்கு பதிலாக கம்ப்ரெஷன், ரிஃப்ராக்ஷன் லாங்கிடியூடினல் வேவ்ஸில் இருக்கும். ஸோ கேன் ட்ராவல் த்ரூ சாலிட்ஸ் அண்டு சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்யூட்ஸ். பாருங்கள், அந்த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படிங்க, அது வந்து சாலிட்ஸ்லேயும் லிக்விடுக்கு மேலேயும் சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் ட்ராவல் பண்ணும். ஆனால் லாங்கிடியூடல் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸு சாலிட்லேயும் பண்ணும், லிக்விட்ஸ்லேயும் பண்ணும், கேஸஸ்லேயும் பண்ணும். அதான் சவுண்ட் வேவ்ஸ், இது வாட்டர் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ், வாட்டர் வேவ்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு குளத்துலேயோ ஒரு குட்டையிலையோ தண்ணி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கல்லை தூக்கி போட்டால் என்ன ஆகுங்க, இப்படி வளைஞ்சி போது பார்த்துருப்பீங்களா, தண்ணி இப்படி வளைப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதாங்க டிரான்ஸ்வர்ஸ் வேவ், குறுக்கலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சவுண்ட் வேவ்ஸ் எப்படி இருக்கும், இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து லாங்கிடியூட்னல் வேவ்ஸ், அது வந்து நெட்டலைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியத்துலேயும் சொல்லிட்டு நேரம் இருக்காமல் நீங்கள் அது கோத்ரூ பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த ஒரு வேவ்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் மோசமான வேவ்ஸ். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன வேவ்ஸ் பேர் என்னங்க, சீஸ்மிக் வேவ்ஸ். சரிங்களா? பூகம்பத்தில் வரக்கூடிய நெட்டலைகள், பூகம்பத்தில் உருவாகும் நெட்டலைகள், எர்த்குவைக்கில் தான் இது வரும். ஸோ எர்த்குவைக் வந்துச்சு, இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் வரும். இந்த சீஸ்மிக் வேவ்ஸு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸா லாங்கிடியூடனல் வேவ்ஸ்னா கேட்பாங்க. சரிங்களா? சீஸ்மிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, லாங்கிடியூடனல் வேவ்ஸ் தான். இது ஒரு நெட்டலை தான். பூகம்பத்தில் உருவாகும் அலை ஒரு நெட்டலை. சரிங்களா? வேவ் ட்ராவலிங் த்ரூ லேயர்ஸ் ஆஃப் தி எர்த் டியூ டு எக்ஸ்ப்ளோஷன்ஸ்
எர்த்குயிக்ஸ் வால்கானிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆர் கால்டு seismic waves. அதாவது நீங்கள் வந்து இந்த பூகம்பம் நடக்கும்போது மட்டும் இது கிடையாதுங்க. எரிமலை வெடிப்பு, பூமியின் அடுக்கு பகுதி இருக்கு இல்லையா, அதில் மாற்றம் ஏற்படும் போது கூட இந்த பூகம்பத்தில் உருவாக்கக்கூடிய இந்த அதிர்வு அலைகள் இது வரதான் செய்யும். அதான் சீஸ்மிக் வேவ்ஸ். யூஸிங் எ ஹைட்ரோஃபோன் அண்ட் seismometer one can study these waves and record them. புரியுங்களா? அதாவது ஹைட்ரோஃபோன், இந்த சிஸ்மோமீட்டரை வச்சுக்கிட்டு இந்த சீஸ்மிக் வேவை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, நில அதிர்வு அலைகளை நம்ம என்னங்க அளக்கலாம் அல்லது ரெக்கார்ட் பண்ணலாம், பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி ஏதாவது படிக்கிற மாதிரி நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் சீஸ்மாலஜி. சரிங்களா? அது நில அதிர்வியல், சீஸ்மாலஜி அப்படிங்கிறது பாயிண்ட்ஸு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதனுடைய இந்த சவுண்டுடைய முக்கியமான டூல்ஸை பார்க்க போகிறோம், அதாவது நேமிங்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் வெலாசிட்டி? வெலாசிட்டினா திசை வேகம், ஃப்ரீக்வன்சி, சரிங்களா, அதிர்வெண், வேவ் லென்த் அலை நீளம். வாட் இஸ் வெலாசிட்டி? இது ஒரு ஃபார்முலா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், கொஷின்ஸ் கேட்டாங்க. V = ஸோ ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அல்லது V = சரிங்களா, ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், என் யூஸ் பண்ணலாம் அல்லது லேம்டா யூஸ் பண்ணுவோம். என் லேம்டா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட், நிறைய பேருக்கு இந்த இடப்பெயர்ச்சிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதுவே வித்தியாசம் தெரியாது. என்ன வித்தியாசம்? இப்போ டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்க்கும் என்ன வித்தியாசம்? டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதுங்களா? பாருங்கள், நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரே ஒரு படம் வரைஞ்சி சொல்லி முடிச்சிடறேன், ரொம்ப நேரம் அதை பற்றி பேச வேண்டாம். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கேருந்து கிளம்பி இப்படியே சுற்றி நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் நிற்கிறேன். புரியுதா? இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? டிஸ்டன்ஸ். இதுக்கு பேர் தான் தூரம். அதற்கு பதிலாக நான் இப்படி போனேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. அதாவது விச் ஒன் இஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், மிக குறைந்த தூரத்தை தான் இடப்பெயர்ச்சி என்று அழைக்கிறோம். சாதாரண எல்லாத்தையும் தூரம் என்று சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்து பார்க்குறேன் ஆம்ப்ளிடியூட்னா என்னங்க? வீச். இதனுடைய சிம்பிள் வந்து ஏ. The maximum displacement of a particle from the mean position. புரிஞ்சுக்கோ, மீன் பொசிஷன். ஸோ நடுநிலை புள்ளியிலிருந்து துகள்கள் அடையும் பெரும் இடம்பெயர்ச்சி தான் வீச்சு. இதனை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அலகு வந்து மீட்டர் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் அதிர்வு எண், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன், அது எண்ணிக்கை. சரிங்களா? எண்ணிக்கையில் சொல்ல போகிறோம். ஒரு நொடியில் எத்தனை அதிர்வு எண்ணிக்கைகள் வருகிறது அப்படிங்கிறதான் அந்த அதிர்வு எண். அதனுடைய அளப்பது வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துப்போம். அடுத்த அலைவு காலம், டைம் பீரியட் அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு டைமிங் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த டைமிங்கில் தான் டைம் பீரியட் சொல்கிறோம். அது முழு அதிர்வு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முழு அலைவு நடந்துச்சு அப்படின்னா அது வினாடியில் நம்ம சொல்லக்கூடியது தான் டைம் பீரியட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் சேர்த்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி. இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். ஸோ T = 1/n. ஏன்னா அங்கேருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்தது பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, வீச்சு. இந்த வீச்சும் ஃப்ரீக்வன்சி ஆர் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். கேட்பாங்க கொஷின்ஸ். என்ன சார் இதில் போய் கேட்பாங்களா? கண்டிப்பாக. ஸோ பின்வரும் எவை ஒலியின் முக்கிய பண்புகள் இல்லை? மாட்டிக்குவியா? முதல் பண்புன்னு என்னன்னு தெரிஞ்சால் தானே முக்கிய பண்பு இல்லைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி, சரிங்களா, இதெல்லாம் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது த லவுட்னஸ் ஆஃப் தி சவுண்ட்
டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆம்ப்ளிடியூட். ஸோ வீச்சை பொறுத்து தான் ஒளியின் மதிப்பே மாறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாம், வேவ் லென்த், அலை நீளம் என்றால் என்ன? ஸோ இப்போ உங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் அலை நீளத்துக்கு என்ன. ஸோ இப்படி வந்துட்டு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நாங்கள் இப்படி வந்துட்டு இப்படியே போயிட்டுருக்குது அப்படின்னா, ஸோ மேலே இருக்கக்கூடிய தான் வேவ் லென்த் அப்படின்னு சொன்னோம். அல்லது இங்கே இருக்கிற பகுதியை தான் நம்ம வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எ வேவ் டியூரிங் த டைம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் கம்ப்ளீட்ஸ் ஒன் வைப்ரேஷன். எல்லாமே மீட்டர்லேயும் செகண்டில் மட்டும்தான் சொல்லுவோம். புரியுதா? ஸோ தேவையில்லாமல் கிலோமீட்டர்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. வாட் இஸ் வெலாசிட்டி? வெலாசிட்டி திசை வேகம், அலையின் திசை வேகம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் வேவ் or a relation between velocity, wavelength and frequency. இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, v ஈக்குவல் டு n லேம்டா. என்னங்கிறது ஃப்ரீக்வன்சியை குறிக்குது, லேம்டாங்கிறது என்னதுங்க வேவ் லென்த்தை குறிச்சிது. ஸோ அதான் படித்து வச்சுக்கோ. v ஈக்குவல் டு n லேம்டா. நம்ம எங்கேயாவது நம்ம அடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த இது யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சவுண்ட் ட்ராவல்ஸ் ஆல்மோஸ்ட் 5 times ஃபாஸ்டர் தென் வாட்டர். இப்போ படிச்சுட்டு வந்துட்டோம், பார்த்தோம் இல்லையா? அதாவது இவங்க வந்து நீரில் மட்டும் 5 மடங்கு போகிறாங்களாம். யாரை காட்டிலும்? காற்றை காட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அண்ட் 20 times ஃபாஸ்டர் த்ரூ அயான் தென் ட்ராவல்ஸ். பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இரும்பில் வந்து 20 மடங்கு வேகமாகவும் செல்கிறது. இரும்பில் அதான் சொல்ல முடியா, சாலிடில் தான் அதிகமாக பயணிக்கும். அதை விட குறைவாக வந்து லிக்விடில், அதை விட குறைவாக ஏரில் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி அங்கே பார்த்துட்டு வந்து தான் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டில் லைட்டு இல்லையா? லைட்டு வந்து சவுண்டு, அதாவது ஸ்பீடு போகுது. இதே சவுண்டு எடுத்துட்டீங்கன்னா 340 மீட்டர் பர் செகண்ட். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 3 × 10⁸, அது 340 அப்படின்னு. சரி, அடுத்தது பாருங்கள், லைட் ட்ராவல்ஸ், அதோடைய கம்பேரிஷன் பண்ணுறாங்க. ஸோ லைட்டையும் சவுண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. மில்லியன் டைம்ஸ் ஃபாஸ்டாக, மில்லியன் டைம்ஸ் வந்து மில்லியன் மடங்கு வேகமாக செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, டியூ டு திஸ் ரீசன், அதனால தான் இந்த லைட்டிங் ஃப்ளாஷ் இஸ் க்ரீன் சீன் ஃபஸ்ட்டு த தண்டர் சவுண்ட் இஸ் ஹியர்ட். சொல்லி லாஸ்ட் டே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், எக்கோ. ஸோ எக்கோ சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 விதமாக இந்த எக்கோ படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம நடைமுறையில், வாழ்க்கை நடைமுறையில் கேள்விப்பட்டது தான். புதுசாக படித்து தெரிஞ்சிக்க வேண்டியதுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம நோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு வீடை வந்து காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாமான்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டில் நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே எக்கோ வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஒலி எதிர் ஒலிப்பு. ஸோ இந்த எக்கோவில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஒலி எதிர் ஒலிப்பில் நீங்கள் பேச வேண்டியது, அதை கேட்பதற்கு யாருமே அங்கே இல்லை. சில ஆட்களா இல்லை, பொருட்கள், அங்கே இருக்கக்கூடிய திங்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம பேசுகிறத அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் எக்கோ வரவில்லை. இப்போ உங்களுக்கு அங்கே வரல, எனக்கும் இங்கே வரல. புரியுங்களா? சுற்றி நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த ஞாபகத்தில், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் இப்போ படித்து பாருங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஸோ எக்கோ ஒலி எதிரொலிப்பு அப்படிங்கிற சொல்கிறோம். சவுண்ட் வேவ்ஸ் produced by us bounce back, பட்டு திரும்ப நமக்கே கேட்குறது தான் இந்த எக்கோ. The reflected from the forest or mountain or building come to our ears as echo. இதே மவுண்டெயினுக்கு போகிறோம், அங்கேயும் யாரும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ்ஸ் இருக்காங்களா? ஆனால் இருப்பாங்க. பட் என்னன்னா அதோடைய ஷேப்ஸ் மவுண்டெயினில் ஈக்குவலண்ட்டாக இல்லை. சரி, ஈக்குவலண்ட்டாக இல்லாதனால அது பட்டு எதிரொலித்து நமக்கே வந்து கேட்குறனால தான் அது வந்து என்னதுங்க, மீண்டெழுத்து மீண்டும் வருகிறது. அதனால தான் எதிர் ஒலி. சரி, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். தி சென்சேஷன் ஆஃப் சவுண்ட் persist in our brain for about 1/10 of the second. இது இம்பார்ட்டன்ட் ஒரு சென்டென்ஸ். ஸோ கேட்குறோம் பார்த்தீங்களா, கேட்டொலின் நீட்டிப்பின் காரணமாக நமது மூளையில் ஒலியானது ஒரு வினாடியில் 10 1 பங்கிற்கு
ஒலியை தொடர்ந்து உணரப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். Any sound which comes as reflection to air after 1/10th of the second travel distance போது 34 மீட்டர், 34 மீட்டர். இது சொல்கிறது ஒரு கண்டிஷன் கொடுக்குறான் பாருங்கள். எங்கேயோ நடக்கிறது இல்லை, 34 மீட்டர் தொலைவு பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தான் இந்த 10க்கு 1 வினாடி அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஹியர் பண்ண முடியும், கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறான். டு ஹியர் எக்கோ, the barrier reflecting the sound should be at least distance of 17 meters. 17 meters. எதிரொலி நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது 17 மீட்டருக்கு தொலைவுக்கு குறைவாக இருந்தால் தான் எதிரொலி நடக்கும். அதுவே ரொம்ப தூரமாக இருந்தால் நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். Echoes may be heard more than once due to successive or multiple reflection. இது ஒரு பன்முக எதிரொலிப்பு. பன்முக எதிரொலிப்பு காரணமாக தான் எதிரொலிப்பானது ஒன்றுக்கு மேல் பல தடவை கேட்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹலோ 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 சவுண்டு வருது இல்லையா, கேட்குறோம் அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது காரணம், எதிரொலி வரத்துக்கு வந்து அதுதான் காரணம். ஸோ மிஷினரி பார்ட்ஸ்லேருந்து வர்றது வேறு, இது வந்து டைரெக்டாக லைவில் இருக்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். The rolling of thunder is due to successive reflections of the sound from the number of reflecting surface such as clouds and lands. அப்போது அங்கே ஒரு லைட்டிங் தண்டர் இல்லையா, ஒரு மேகமூட்டம் காரணமாக ஒரு லைட்டிங் தண்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடி இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடி என்னது, அந்த மேக மூட்டத்துலேயும் பட்டு இங்கே இருக்கக்கூடிய நிலத்துலேயும் பட்டு ஒரு இடி முழக்கம் வந்து வர்றது தான் ஒரு சில நேரத்தில் வந்து சவுண்டு பார்த்திங்கன்னா பெரிய சவுண்டாக வர்றதுக்கு காரணம் எதிரொலிப்பு காரணமாக தான். சரி, ஸோ இதே வந்து டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி படித்தா தான் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இன்ட்டு டைம் எல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்துங்க. அடுத்தது பாருங்கள், எதிரொலிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எதிர் முழக்கம். எதிர் ஒலி, இது எதிர் முழக்கம், ரிவர்பேஷன். வாட் இஸ் ரிவர்பேஷன்? A sound created in hall will persist by repeated reflection from the walls until it is reduced to a value when it is no longer audible. இப்போ நான் இதே தானே நான் முன்னாடி சொன்னேன். ஒரு வீட்டில் நீங்கள் வந்து காலியான இடத்துல வந்து நிற்கும் பொழுது, எந்த ஒரு ஜாமான் இருக்கும் பொழுது அது பட்டு 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 வந்துட்டுருக்கு அப்படின்னு அங்கே எதிரொலி வருதுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன தெரியுமா, எதிர் முழக்கமாயிருது. ஒரு பெரிய அறையில் ஏற்படுத்தப்படும் ஒலியானது அறையின் சுவர்களில் பட்டு மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பு, அங்கே ஒரு எதிரொலிப்பு தான் நடக்குது. சரிங்களா? அது தொடர்ந்து நடக்குங்க. இப்போது ஒரு தடவை வந்தால், 2 தடவை வந்தால் எதிரொலிப்பு, ஆனால் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தால் அது எதிரொலி முழக்கம். அதான் வந்து எதிர் முழக்கம், நீடித்து கொண்டே இருக்குது. ஸோ லாங்கர் டைமில் வந்து ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் ரிவர்பேஷன். புரியுதுங்களா? இது பட்டு பட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். சரி, நம்ம இதை நினைக்கிறோம்ல, நேரம் நம்ம வந்து தேட்டர் போகலாம், ஒரு ஹாலுக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நிறையா வந்து அந்த தெர்மோகோல்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அல்லது ஒரு மாடர்னைசேஷனாக பண்ணியிருந்தாங்கன்னா நடுவில் சின்ன 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 ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ்க்குள்ளே சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக மாடர்னைசேஷன் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா வர்ற சவுண்டு இந்த ஹோல்ஸ்க்குள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். அப்போ என்ன ஆகும், ரிவர்பரேஷன் நடக்காது. ஸோ ரிவர்பரேஷன் எதிர் முழக்கம் நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. ஏன்னா ஹாலாக தானே இருக்குது, அதுக்காக. இதை என்ன செய்யணும், அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன செய்யணும், ஃபைபர் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரஃப் பிளாஸ்டர், ட்ராப்பரிஸ், திரை சிலைகள் வச்சுருக்கான், சீட் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த சவுண்டை அப்சார்ப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிவர்பரேஷன் நடக்காது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அடிக்கடி நம்ம ஹெட்ஸுன்னு படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அவர் தான் இவர். யாருங்க அவர் பேர்? நான் ஹென்ரி ரூடால்ஃப் ஹெட்ஸ். 1857 பிறந்து, சரிங்களா, 1894 இறந்திருக்காரு. இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர். சரிங்களா? இவர்தான் முதலாக ரேடியோ அலைகள் இருப்பதை ஆய்வின் மூலமாக நிரூபித்தவர். அதிர்வெண்ணின் அழகாகிய
சுற்றுகள் வினாடி இவரது பெயர்லிய ஹெட்ஸ் என்று அழகாக மாற்றப்பட்டுள்ளது. இதை படித்து வச்சுக்கோ, எங்கேயாவது கேட்டிருப்பான். ஹென்றி ருடால்ஃப் ஹெட்ஸ், அவருடைய நேம் மூலமாக தான் இந்த ஹெட்ஸ் அப்படிங்கிறது நேம் வந்து பயன்படுத்துகிறோம். சரி, இப்போது இந்த அல்ட்ராசவுண்டுடைய எங்கெங்கே பயன்படுத்துகிறோம், அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் progressively become a indispensable obstetric tool and plays an important role in the care of every pregnant woman. கருவுற்ற பெண்களிடம் கரு வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள தவிர்க்க இயலாத ஒரு நடைமுறை கருவியாக மாறி உள்ளது தான் இந்த அல்ட்ராசவுண்ட். சரிங்களா, இது சாதாரணமாக கொஞ்ச நேரத்தில் இந்த டிவைஸ் வச்சுட்டு செக் பண்ணிடுவாங்க. ஸோ கரு வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக ஒரு பயன்பாடு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு பயன்பாடு என்ன, சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங். சோனார்னா ஒரு டிவைஸுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அல்ட்ராசானிக் வேவ்ஸ், அதிகமான பெரிய சவுண்டு இருக்கு இல்லையா. இன்ஃப்ராசானிக் சவுண்ட்னா குறைவான சவுண்டு, அல்ட்ராசானிக் தான் பயங்கர வேகமான பெரிய சவுண்ட் நம்மளால் கேட்க முடியாது. டு மெஷர் தி டிஸ்டன்ஸ் of the direction and speed of underwater objects and the depth of the sea. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சீன் சொல்கிறதுக்கு பதிலாக ஓஷியன்ஸ்க்கு போய்க்கிறோம். ஓஷியன்ஸ்னா பெரிய வந்து ஒரு கடல், சரிங்களா, சமுத்திரம். இதுக்கு உள்ளே வந்து ஒரு கப்பலோ அல்லது ஒரு விமானமோ உள்ளே போயிடுச்சு, எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த ஆப்ஜெக்டை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சோனாரை வந்து செலுத்துவாங்க. இந்த சோனார் என்ன பண்ணும், நேராக போயிட்டு அங்கே டச் பண்ணி ரிட்டர்ன் வருங்க. ரிட்டர்ன் வரும்பொழுது we can அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸில் அது போயிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த பொருள் அங்கே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான அருமையான இந்த கருவி இதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா, ஒலிகளை பயன்படுத்தி அதுதான் ஒரு சாதாரண ஒரு பிக்சர்ஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சோனார். அடுத்து பாருங்க, எக்கோவோட ரேஞ்சிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்கோ ரேஞ்சிங், எதிரொலி நெடுக்கம். எதிரொலி நெடுக்கம். ஸோ எதிரொலி நெடுக்கத்துக்கு நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்கள். எக்கோ ரேஞ்சிங் அப்படின்னா அது ஒரு மெத்தடுங்க, ஒரு ப்ரொசீஜர். எக்கோ ரேஞ்சிங் என்ன பண்ணுறோம், செட் த டைம் interval between the transmission and the reception of ultrasound is t, speed of sound through water is v, total distance travel is 2d. புரியுதுங்களா? ஸோ எக்கோ ரேஞ்சிங் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு திரும்ப ரிட்டன், போயிட்டு திரும்புறதுனால இது ஒரு டி, இது ஒரு டி, 2d. ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி v, திசை வேகம், எவ்வளோ நேரம் போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஃபார்முலா நம்ம வந்து ஏற்கனவே எழுந்ததை திரும்ப எழுதுகிறேன். 2d = vt. வாட் இஸ் d? vt டிவைடட் பை 2, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? vt டிவைடட் பை 2. ஸோ இது மாதிரி கண்டுபிடிச்ச பேர் தான் எக்கோ ரேஞ்சிங் அப்படிங்கிறது சொல்கிறோம். இது எதுக்குங்க பயன்படுது, அதான் முக்கியம். டெப்த் ஆஃப் தி சீ and locate underwater hills, submarines, icebergs, sunken ships. புரியுதுங்களா? ஸோ கப்பல் வந்து சமுத்திரத்துலேயும் அல்லது கடலில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே மேலே சரௌண்டிங்கில் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உடனே இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த எக்கோ ரேஞ்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு? அந்த நேவி கேப்டனுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. இங்கே இருக்குது, அது இருக்குது, இத்தனை டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இது கொடுத்துட்டே இருக்கும். இது சொல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைட்டானிக் கப்பல் போய் மாட்டின மாதிரி ஒரு பனிப்பாறையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உள்ளே மூழ்கிரும் இல்லையா. இது மாதிரி செய்கிறதுக்காக தான் இந்த டிவைஸை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு விதிக்கு வரும், டாப்ளர் விதி. அந்த டாப்ளர் விதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் யார் அப்படின்னா கிறிஸ்டின் ஜோஹன் டாப்ளர். 1803 பிறந்து 1853, 50 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஆஸ்ட்ரியன் மேத்தமெட்டிஷன், அவர் ஃபிசிக்ஸ்ட், கணிதம் மற்றும் இயற்பியல் அறிஞர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள். He first proposed concerning
கலர் லைட் ஆஃப் டபுள் ஸ்டார்ஸ் இன் 1842. 1842 இரட்டை விண்மீன்களிலிருந்து வரும் வண்ண ஒளியை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அது புதுசாக ஒரு வண்ண ஒளி நம்மளுக்கு வந்து கிடச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு தான் டாப்ளர் கண்டுபிடிச்ச அந்த விளைவுக்கு பேர் டாப்ளர் விளைவு. ஸோ இது நீங்கள் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கே படிச்சிருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அங்கே முக்கியம்னா இங்கேயும் முக்கியம்தான். இங்கேயும் வந்து இது ரிலேட்டடாக அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க, அதை நீ படிச்சுக்கணும். சரிங்களா? சரி. ஹி ஹைப்போதிசிஸ்ட், இவர் கண்டுபிடிச்சார் இல்லையா, ஹைப்போதிசிஸ்ட் தட் த பிட்ச் ஆஃப் தி சவுண்ட் வுட் ரேஞ்ச் இஃப் தி சோர்ஸ் ஆஃப் தி சவுண்ட் வாஸ் மூவிங். என்னதுங்க அது? நம்ம பாட்டு நகராமல் நிற்கிறோங்க ஒரு இடத்துல, நம்மளுக்கு அருகில் ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ வருது, சும்மா வரல, சவுண்டு போட்டுக்கிட்டே வருது, பான்னு சவுண்டு வருது. தூரமாக வரும்போது குறைவாக சவுண்டும், நம்மை நெருங்கி வரும் பொழுது அதிகமான சவுண்டும், தூரம் போக 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 அது குறையிறது. அப்போது என்ன அர்த்தம்? நம்ம கண்ணை பார்க்காம கண்ணை மூடிட்டு இருக்கும்போது சவுண்டு வேகம், அதாவது சவுண்டுடைய அளவு அதிகமாக கேட்டோம்னா நம்மளுக்கு நெருங்கி வந்துடுச்சுன்னு அர்த்தம். சவுண்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இது தாங்க அந்த சவுண்டை பற்றி சொல்லும் பொழுது இந்த டாப்ளருடைய எஃபெக்டை சொல்கிறாரு. The principle is used in velocity and distance measurements and various applications. இது சாதாரண ஒன்று தான், இதை வச்சு நிறையா கண்டுபிடிச்சிட்டாரு டாப்ளர். சரிங்களா? ஸோ அந்த டாப்ளரை சொல்லும் போது நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், பாஸ்கல்னு ஒருத்தர் இருக்கார், பாஸ்கல் இல்லை, அவரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அவர் இந்த டாப்பிக்கில் இல்லாட்டி கூட பாஸ்கல் விதி படிச்சிருப்போம் இல்லையா, இவங்க 2 பேரும் இல்லாட்டி நான் நிறையா பொருட்களை பயன்படுத்தியிருக்கவே முடியாது. பாஸ்கல் என்ன அப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஜேசிபி கேள்விப்பட்டிருக்கில்ல, எவ்வளோ பெரிய குழி நோண்டுறது, பொருட்களை தூக்கி கிரைன்ஸை தூக்கி போடுறது, எல்லா வேலையும் செய்யக்கூடிய அந்த பிஸ்டன் கண்டுபிடிச்சவரே இந்த பாஸ்கல் தான். ஆனால் டாப்ளருடைய ஒளி விளைவு என்னங்கிறது பார்க்கலாம். The pitch of the whistle seems is higher as the train comes towards you and lower than when trains goes away from you. இப்போ சொன்னோம் இல்லைங்களா, அதே தான். நம்மளை நெருங்கி வரும் பொழுது நம்முடைய சுருதி அதிகமாகவும் நம்மளை விட்டு செல்லும் பொழுது சுருதி குறைவாகவும் இருக்கிறதா இந்த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாப்ளர் எஃபெக்ட். சரிங்களா? சரி, இதில் என்ன நடக்குது? இப்போ நான் வந்து எங்கேயுமே நகராமல் நிற்கிறேன், எனக்கு அருகில் ஒரு ட்ரெயின் வந்து போயிடுச்சு சவுண்டு போட்டு, இதை சொன்னோம். இதே மாதிரி தான் ரெண்டு மூவிங் நடந்தாலும் இது நடக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒன்று வந்து நின்னாலும் நடக்கும், ஒன்று போயிட்டு இருந்தால் நடக்கும்னு சொன்னோம். ரெண்டுமே ஏங்கிட்டு இருந்தாலும் இது சவுண்டு இது மாதிரி நடக்கும். த ஃபினாமினா தத்துவம், த ஃபினாமினா ஆஃப் தி அப்பரண்ட் சேஞ்ச் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சோர்ஸ் டியூ டு relative motion between source and observers is called Doppler effect. புரியுங்களா? அவ்வளோதான். இந்த ஒரு டெஃபினேஷன் சொல்கிறதுக்காக எவ்வளோ நேரம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது சொல்கிறாங்க, ஒளி மூலத்திற்குன்னா ஒளி உருவான இடத்திற்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், இடையில் ஒரு சார்பியக்கம் உள்ளபோது ஒளியின் அதிர்வெண்ணில் தோற்ற மாற்றம் ஏற்படும். அந்த நிகழ்வு தான் டாப்ளர் விளைவு. ஆனால் இங்கிலீஷில் என்னங்க ஒரு முக்கியமான வேர்டு என்னதுங்க? அப்பரண்ட் சேஞ்ச். அதான் தோற்ற மாற்றம். ஒரு அப்பரண்ட் சேஞ்சை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, அதுதான் வந்து டாப்ளர் விளைவு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்ல, இதை புரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் இந்த டாப்ளர் விளைவு பயன்படுகிறது பாருங்கள். இன்றைக்கி ரேடார் வச்சுட்டு தானே நிறைய இது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு மிசைல் வருதா, அந்த பக்கம் ஒரு மிசைல் போகுதா, அந்த ரேடார் வந்து கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறோம், நம்மளை நோக்கி ஏதாவது புதுசாக ஒரு வந்துச்சு அப்படின்னா அந்த ரேடார் மூலமாக கண்டுபிடிச்சி ஏதோ புதுசாக ஒன்று வந்துட்டு இருக்குது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யக்கூடியது. வாட் இஸ் ரேடார்? ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங். எந்த பிரின்சிபலில் பயன்படுது? டாப்ளர் விளைவு தத்துவத்தின் மூலமாக தான் இது
பயன்பாட்டில் இருக்குது. சரி, என்ன பண்ணுறோம், எங்கே பயன்படுத்துகிறோம்? டிராஃபிக் கண்ட்ரோல் வெஹிக்கிள்ஸ், டைரக்ட் மைக்ரோவேவ்ஸ் ஆன் ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ். புரியுதா? நிறைய இடத்துல இது பயன்படுத்துகிறாங்க. நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸில் வந்திருக்கனால ஈஸியாக மாட்டிக்கிறோம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஹெச் நேஷ்னல் ஹைவேஸில் நம்ம போயிட்டுருக்கும் பொழுது நம்ம அதிக ஸ்பீடில் போயிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் காமிச்சு விட்ரும். சரிங்களா? இது மாதிரி ஒரு பாருங்கள், 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகணுன்னு சொல்லி நீங்கள் ரேஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஆனால் இவன் 110 120 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கான், இவனை ஃபைன் போடுங்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ஓடி போய் அவனை பிடிச்சி அவனை ஃபைன் போடுவாங்க. அதுவும் இப்போ வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அந்த வெஹிக்கிளுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அந்த போலீஸ்க்கு போயிடும். உடனே இவர் வேகமாக போயிருந்தார் அப்படின்னா இங்கேயே டைப் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் சிப்லேருந்து கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும், நீங்கள் இந்த இடத்துல இந்த பிளேஸில் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கீங்க, அதனால் நீங்கள் உங்களுக்கான ஃபைனு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நீங்கள் அந்த லிங்க்கு கொடுத்துருப்போம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணிடணும். இந்த ஒரு டெக்னாலஜி நம்ம இங்கே கற்றுக்கிட்டதுக்கு காரணம் யாருன்னா டாப்ளர் தான். டாப்ளர் கண்டுபிடிச்சிட்டு போனதை நம்ம வந்து டெவலப் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ the waves reflected by moving vehicle acts as moving source. From the Doppler shifts in frequency, the speed of the vehicle is detected. ஸோ எப்படிங்க அந்த வெஹிக்கிளுடைய ஸ்பீடை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போக்குவரத்து கட்டுப்பாட்டு வாகனத்தில் செய்கிறாங்க. ஸோ யாராவது வேகமாக போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த ஏகும் வாகனத்தில் எதிரொலிப்பு பெறும் அலைகள் கட்டுப்பாடு வாகனத்தில் பகுப்பான் உதவினால் உணரப்பட்டு அந்த அதிர்வெண்ணில் ஏற்படும் டாப்ளர் இடப்பெயர்ச்சியின் மூலமாக அந்த வாகனத்தின் வேகத்தை கண்டுபிடிச்சிடும். ஸோ வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம்லாம் பண்ணிடாத, கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்கோ. ஆனால் எக்ஸாமில் எப்படி ட்விஸ்ட்டு வைக்கிறானோ அதுக்கு ஆன்சர் கொடுக்க தயாராகிக்கணும். ஓகேவா? சரி, the Doppler shift of radar waves are used in airports to find the height of the speed distance of approach aircrafts. ஸோ அதான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஏர்க்ராஃப்ட்ஸில் வந்து எவ்வளோ தூரம் பயணிச்சிட்ருக்காங்க, எவ்வளோ மேலே போய்ட்டுருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டுருக்காங்க, எல்லாத்தையும் ரேடார் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பேட்ஸ், வவ்வால் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட் அவுட் அண்ட் ரிசீவ்ஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். நினச்சி பார்த்தீங்களா? நம்ம பக்கத்தில் ஒரு வவ்வால் வந்து உட்காந்து போகுது, அது அல்ட்ராசானிக் வேவ்ஸ் சவுண்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்குதுங்க. ஆனால் நம்ம துரதிர்ஷ்டம் நம்மளால் கேட்க முடியல. சரிங்களா? அதனால் அதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சூ சூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். புரியுதுங்களா? ஆனால் அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸை கொடுத்துட்டு போகுது, பயங்கரமான ஒரு சவுண்டை கொடுத்துட்டு போகுது. ஆனால் அது இந்த சவுண்டை நம்ம கேட்க முடியாது. சரிங்களா? ஸோ ரிஃப்ளெக்டட் பை தி ப்ரே அண்ட் ஆப்ஸ்டக்கல்ஸ், த பேர்ட்ஸ் டிடெக்டட் தி லொக்கேஷன், டிஸ்டன்ஸ், த மூமெண்ட் ஆஃப் தி ப்ரே பை தி டாப்ளர் ஷிஃப்ட். இப்போது அந்த வவ்வால் கூட அந்த மீயலி உருவாக்கும் மற்றும் உணரும் பண்புகளை கொண்டிருப்பனால தான் அந்த டாப்ளர் விளைவு மூலமாக தான் அவள் வந்து தன்னுடைய இறத்தையும் தன்னுடைய இறை இருக்கும் பகுதியும் அல்லது எனிமி இருக்கிற பகுதியும் கண்டுபிடிச்சிட்டு அதை தப்பிச்சு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது பாருங்கள், அந்த ஒருத்தர் ஹார்ட்ஸை பற்றி படித்தோம் இல்லைங்களா? ஸோ அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் 1857 பிப்ரவரி 22 வந்து ஜெர்மனியில் பிறந்தாராமா. அதான் 87 தெரியும், எந்த மாதம் தெரியாது. ஸோ பிப்ரவரி 22 ஜெர்மனி. படித்தது வந்து பெர்லின் பல்கலைக்கழகத்தில் படித்தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எப்பயுமே வந்து இது கேட்பான் அப்படின்னு படிக்காதீங்க, இது போயா கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. எல்லாத்தையும் கேட்பான், எதையும் விடாமல் படிக்கணும். காஞ்ச மாடு புல்லை பாஞ்சா மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பாஞ்சு 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 மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். எப்படிங்க? மனப்பாடம் பண்ணிடல, புரிஞ்சு. சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, இத்தனையும் படித்து எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இதுக்கு நல்ல ஒரு பதில் சொல்கிறேன் பாரு. நீ பிறந்ததுலேருந்து எப்போது பிறந்ததெல்லாம் கணக்கு போடாமல் ஒரு 10 வயசுலேருந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். அவன் அதுக்கு கீழே போகலை. 10 இயர்ஸ்லேருந்து இது வரைக்கும், இப்போ நம்மளுக்கு இருக்க 25 இயர்ஸ் வரைக்கும் கணக்கு போட்டுக்கலாம். ஸோ 40 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. எந்த ஸ்கூலில் படித்தோம், என்ன செஞ்சோம், எவ்வளோ மார்க் எடுத்தோம், 10th மார்க் ஷீட்டில் எவ்வளோ மார்க்கு, +2 மார்க் ஷீட்டில் மார்க், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம புரிஞ்சு ஞாபகம் வச்சுருந்ததுனால அந்த ஞாபகத்தில் இருக்குது. இதுவும் அப்படி தான், புரிஞ்சு 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 போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கெதர் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பாருங்கள், மேக்ஸ்வெல்னு ஒருத்தர். ஸோ இவர் வந்து மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேட்டிக் தேரி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேக்ஸ்வெல் என்பவரின் மின்காந்த கொள்கை. இவர் ஒரு சோதனை மூலமாக நமக்கு கண்டுபிடிச்சி சொன்னவர் தான். சரி, அடுத்தது பாருங்கள், யார் இந்த மேக்ஸ்வெல்? ரேடியோ, தொலைபேசி போன்ற கருவிகளையும் ஒரு கண்டுபிடிச்சி ஒரு அடித்தளத்தை கொடுத்தவர் தான் இந்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர். ஓகேவா? இவர் வேறு என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரிங்களா? ஒளி மின் விளைவை கண்டுபிடிச்சவரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆல்பர்ட் எயின்ஸ்டைன்ஸ் அதை வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, பிற்காலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகிற்கு அவர் பெயர் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமானது. சவுண்ட் ட்ராவல்ஸ் பற்றி அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு ஒளி ஆனது காற்றை விட 5 மடங்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ கடல் நீருக்குள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 2 திமிங்கிலங்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்கிறதாமா. புரியுதா? எத்தனை கிலோமீட்டர்? 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய 2 திமிங்கிலங்கள் ஒன்றோடு ஒன்று பேசுவதுக்கு காரணமே இந்த நீரில் அந்த சவுண்டு வந்து வேகமாக ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த சவுண்டுடைய லெவல்ஸை பற்றி, ஒளியின் மட்டத்தை பற்றி கொடுக்குறாங்க. ஸோ கீழ்ப்பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு போகலாம். கீழ்ப்பகுதி பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா புரியும். கேட்கும் திறன் தொடங்கக்கூடிய பிளேஸ் இது. அதாவது கேட்கும் திறன் தொடங்கக்கூடிய பிளேஸை தான் 0ன்னு சொல்லிடும். அதான் தெர்ஷோல்ட் ஆஃப் ஹியரிங். அதுக்கப்புறம் பாருங்கள், 10ங்கிறது ரஸ்டிங் லீல், இலை சருகின் சப்தம். இலையுடைய சருகின் சப்தம் தான் 10. அமைதியான அறை, அதாவது குவைட் ரூம் அப்படிங்கிறது 20. மெதுவாக பேசுதல் அப்படிங்கிறது 30, சாஃப்ட் விஸ்பர். அமைதியான நூலகம் அப்படிங்கிறது குவைட் லைப்ரரி அப்படிங்கிறது 40. வீடு நம்ம இருக்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. சாதாரண பார்க்காத, சிறப்பாக பாரு. எக்ஸாம்பிள் எங்கேயாவது கேட்டு விட்ருவோம். 60 கான்சர்வேஷன் ஸ்பீச். 70 சிட்டி டிராஃபிக். இப்போ நகர்ப்புறத்தில் போகும்போது 70 இருக்குது. ஆவரேஜ் ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா 80. சுரங்கப்பாதை உள்ள ரயில் போயிடுச்சு அப்படின்னா சப்வே ட்ரெயினில் வந்து 90. ஸோ பாய்லர் ஷாப்பில் வந்து 100. ராக் அண்ட் பேண்ட் வித் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து 110. அதே மாதிரி குடையாணி எந்திரம். சரிங்களா? அது வந்து மெஷின் சொல்கிறேன். அது அதே போல் மேலே வந்து ஃப்ளைட்டு போகுது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து 140, 180 வந்து ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்காக இது புக்கில் சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. ஒளியோடைய செறிவின் அளவை பற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், திடப்பொருளில் ஒளியின் வேகம் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதையும் படிச்சுக்கணும். பொறுத்துகளை கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அலுமினியத்தில் 6420 மீட்டர் பர் செகண்ட், நிக்கலில் 6040, எக்கில் வந்து 5960, இரும்பில் 5950, பித்தளையில் 4700, கண்ணாடியில். இப்போது கேள்வி வரலாமா? ஒரு 4 மெட்டல்ஸ், அலுமினியம், நிக்கல், ஸ்டீல், பிராஸ் கொடுத்து கிரானிக்கல் ஆர்டரில் அதனுடைய சவுண்டுடைய ஸ்பீடை பொறுத்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். இதே போல் திரவங்கள், நீர், எத்தனால், மெத்தனால் அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், வாயுக்களை பற்றி பார்க்க போகிறோம். கேஸஸ், என்னென்ன கேஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, ஹீலியம் கொடுத்துருக்காங்க, காற்று, ஆக்சிஜன். ஸோ நான் இங்கே வரிசையாக சொல்கிறத விட நீங்கள் வந்து இதை பார்த்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். அடுத்தது போல் ஒளி முழக்கம், சோனிக் பூம், பயங்கரமான சவுண்டு வரப்போகுது இல்லையா? when a speed of any object exceed the speed of 330 மீட்டர். 340 பார்த்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏற்கனவே 340 பார்த்துருக்கோம். இப்போ அதான் 330, 340 ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதை விட அதிகமான ஒரு சவுண்டை நம்ம வந்து வேகத்தை பார்த்தோம் அப்படின்னா அதான் வந்து சோனிக் பாம். செட் டு பி ட்ராவலிங் அட் சூப்பர் சோனிக் ஸ்பீடு. ஸோ புல்லெட்டு, ஜெட்டு, ஏர்க்ராஃப்ட், இது மாதிரி வரக்கூடிய சவுண்டு எல்லாமே சூப்பர் சானிக். when an object travels at speed
higher than the sound in air, it produce shock waves. ஷாக் வேவ்ஸ் எதை சொல்ல போகிறோம்? அதே மாதிரி சூப்பர்சானிக் ஸ்பீட்ஸ் வந்து எப்போ சொல்ல போகிறோம்? ஸோ அங்கே வந்து சாதாரண ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதில் ட்ராவல் ஏரை விட அதிகமாக ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா அதான் வந்து ஷாக் வேவ்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. The shock waves carry a large amount of energy. The air pressure vibrations associated with this type of shock waves produce very sharp and a loud sound is called sonic boom. இப்போ சோனிக் பூம் பற்றி தமிழில் படித்து பாருங்களேன். ஸோ அருமையாக புரியும். ஒரு பொருள் இருக்குது, அதோடைய வேகம் இருக்குது. காற்றின் ஒளியின் வேகத்தை விட அதிகமாக அது வந்து மீ ஒலி வேகத்தில் செல்லுது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், மீ ஒலி வேகத்தில் செல்லுது. எக்ஸாம்பிளுக்கு துப்பாக்கி கொண்டு இந்த ஜெட் விமானம், ஆகாய விமானங்கள் எல்லாம் மீ ஒலி வேகத்தில் செல்பவை. ஒரு பொருளானது காற்றின் ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும் பொழுது அதிர்வலைகள் ஏற்படுத்தும். சரியா? அந்த அதிர்வலைகள் அதிக ஆற்றலை பெற்றிருக்கும். அந்த அதிர்வலைகள் காற்றில் ஏற்படும் அந்த அதிர்வலைகள் அதிகமான எனர்ஜி இருக்கும். அது அழுத்த மாறுபாட்டின் காரணமாக கூர்மையான மற்றும் உரத்த ஒளி கொண்டு எழுப்பும். அதுதான் ஒளி முழக்கம். இப்போ நம்ம அமைதியாக உட்காந்துருக்கோம், ஒரு பெரிய சவுண்டில் ஒரு ஜெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க சாதாரண ஒரு ஜெட்டு தானே போகுது, எதுக்கு சவுண்டு கொடுக்குது? இதுதான் காரணம். அது போகக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக, அழுத்த மாறுபாட்டின் காரணமாக உரத்த ஒளி கொடுக்குது. பார்த்தீங்களா? இதான் வந்து சோனிக் பூம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், நாய்ஸ் பொல்யூஷன். இறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒலி மாசுபாடு. இது என்ன பிரச்சனை? எப்போ நாய்ஸ் சொல்கிறோம்? ஸோ நாய்ஸ் இஸ் அன்வான்டட் சவுண்டு. எனக்கு இந்த ஒலி கேட்கவே முடியல, ரொம்ப இறைச்சலாக இருக்குது சொல்கிறோம் இல்லையா, அது என்னதுங்க? 120 dB டெசிபல். 120 டெசிபல். ஒலியின் செறிவை எப்படி கண்டுபிடிப்போம்? டெசிபலில் கண்டுபிடிப்போம். ஒலியின் செறிவின் எஸ்ஐ அலகு டெசிபல். வச்சுக்கோ, டெசிபல் வந்து ஒலியின் செறிவின் எஸ்ஐ அலகு. இந்த ஒலியின் செறிவு அளவை விட அதிகமாகும் போது செவிக்கு வலியை உண்டாக்கும். ஓகே, படித்து வச்சுக்கோ. 120 dBயை விட அதிகமான சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம காதுக்கு வலி உருவாயிரும். இப்போ வலி உருவானுச்சு என்ன அர்த்தம்? செவி பறைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா அதுனா அதுதான் வந்து ஒலி மாசுபாடு அப்படிங்கிறது சொல்லிடுறோம். ஸோ சப்போஸ் அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு காது கேட்க முடியல அப்படின்னா இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ பயன்படுத்தும் போது உட்காதில் உள்ள பகுதியை தொற்று ஏற்படுத்தும் செவிப்பறையை பாதிக்க. நம்ம பார்க்குறோம்ல, எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன்லேயே பாட்டு கேட்டுட்டோ அல்லது பயங்கரமான சவுண்டு கேட்டால் தான் நிம்மதியாக இருக்கும் மாதிரி சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த செவி பறை இருக்குது பார்த்தீங்களா, அது பாதிக்கப்பட்டு ஸோ அதுக்கான தேவையான சிக்னல் கிடைக்கும். காது பொறி பயன்படுத்தி பாதுகாப்பு கேள்விக்குறியாயிரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அவங்க ஜஸ்ட்டு கோத்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ கடைசி ஒரு பகுதிக்கு முன்னாடி ஒரு பகுதி வந்திருக்கோம், ப்ராப்ளம்ஸ். இப்போ இது வந்து டிஎன்பிசி இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன கேட்பாங்க? ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சவுண்ட் வேவ்ஸ் ஆஸ் ஃப்ரீக்வன்சி 2 kHz. புரியுதா? 2 kHz. வேவ் லென்த் 15 cm. ஹவு மச் டைம் கேட்டிருக்காங்க? ட்ராவல் 1.5. ஸோ ஃபார்முலா தெரியணும், v = n × λ. புரியுதா? ஸோ ரெண்டு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, எஸ்டிடி ஃபார்முலா. ஸோ ST = D. புரியுதா? ST = D. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். v = n λ ரெண்டையும் பயன்படுத்தி சால்வ் பண்ணியிருக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சினா எது? என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேம்டா இருக்குதா? லேம்டா வேவ் லென்த்தை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. 15 cm கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாமா? அதான் வெலாசிட்டி ஸ்பீடு எல்லாம் ஒன்று, அதான் பெருக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க 300 m/s. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பயன்படுத்த போகிறோம், அந்த ஸ்பீடில் யூஸ் பண்ண போகிறோம். கேட்டிருக்கிறது டைமை கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் 1.5 km போடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் மீட்டரை மாற்றிக்கணும். ஸோ 1.5 × 1000 போட்டிங்கன்னா 1500 அப்படின்னு வந்துடும். ஸோ 1500 / 300 போட்டிங்கன்னா 5 செகண்ட். ஸோ அதோடைய டைம் ட்ராவல் வந்து 5 செகண்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்லையும் பார்த்துக்கோ. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 20 டிகிரி
வெப்பநிலையில் 20 டிகிரி வெப்பநிலையில் 22 மெகா ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒளியின் அலைநீளம் என்ன? ஃபார்முலா பாருங்கள். ஒய் அது லேம்டா ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு என் லேம்டா தான் பிடிச்சிக்கோ. அவன் எழுதியிருக்கிறத பார்க்காத. பி ஈக்குவல் டு என் லேம்டா. கேட்டிருக்கிறது அலைநீளம் லேம்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ வி பை என். ஸோ வி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அவ்வளோதான். 344 எண்ணு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22 இன்ட்டு 10⁶ போடணும். மெகா ஹெர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. மெகா ஹெர்ட்ஸில் கொடுத்துருக்குது. அதை நம்ம ஹெர்ட்ஸ்க்காக மாற்றிடணும். ஸோ 22 இன்ட்டு 10⁶ ஹெர்ட்ஸ். புரியுதா? அதை மாற்றி கால்குலேட் பண்ணிங்கன்னா 15.64 மைக்ரோமீட்டர் தான் கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோ. அடுத்தது பாருங்கள், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்னால நீங்கள் வந்து உட்காந்து பார்த்துக்கோங்க. ஒரு கப்பலில் அனுப்பப்படும் மீ ஒளியானது, சரிங்களா, நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? இதுங்க சோனாரில் பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ கடலுக்கு அடியில் பொருளின் மீது எதிரொலிக்கப்படும் 3.42 வினாடிக்கு பிறகு மீண்டும் வந்தடைகிறது. கடலின் நீரின் மெய்யொலியில் வேகம் 1533 கப்பல் இருந்த கடலின் அடிப்பகுதி வரை தொலைவு என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எக்ஸாமில் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசி குரூப் 2 இருந்தாலும் எல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விங்க. சரிங்களா? ஃபார்முலா என்ன? எஸ்டிடி ஃபார்முலா தான் எடுத்துக்கோ. எஸ்டி ஈக்குவல் டு டி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார்முலா ஞாபகம் வைக்காத. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அதே எஸ்சி டி இன்ட்டு டி. அதே ஃபார்முலா எடுத்துக்கோ. புரியுதா? சரி, இப்போ வரலாமா? எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த சோனார் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. கடற்கடியில் 2 டிஸ்டன்ஸ் வரும். போயிட்டு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் வரும் இல்லையா? அது இதுக்கு ஒரு டி, இதுக்கு ஒரு டி. 2D டிஸ்டன்ஸு 2D. ஸ்பீட் ஆஃப் தி அல்ட்ராசவுண்ட் கொடுத்துருக்காங்க. 1531 கொடுத்துருக்காங்க. டைம் 3.42. அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2618 மீட்டர் வந்துடும். புரியுதுங்களா? இந்த சம்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. கொஸ்டின்ஸ் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இந்த டாபிக் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ டெசிபல் என்னங்க? ஒலியின் செறிவு. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? டெசிபல் என்பது ஒலியின் செறிவு. போயிட்டே இருக்கலாம். ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The reason for expressing audio power amplification dB unit is our air response. புரியுதுங்களா? சாதாரண ஒரு கேள்வி. ஒலி ஆற்றல் பெருக்கி இருக்குது பார்த்தீங்களா? அது டெசிபிள் மூலமாக அதை குறிப்பதற்கு காரணம் நம்முடைய செவி உணர்வு தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சவுண்டு ட்ராவல்ஸ் இதில் பாருங்கள், கண்டுபிடிச்சோம் இல்லையா? சாலிடில் தான் சவுண்டு ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டீல் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். சிம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வென் மெக்கானிக்கல் வேவ்ஸ் ஹாவ் எ ஃப்ரீக்வன்சி பிலோ தி ஆடியபிள் ரேஞ்ச் திஸ் இஸ் கால்டு. இயந்திர அலைகள் கேட்கக்கூடிய வரம்பிற்கு கீழ் கேட்கக்கூடிய, ஸோ இதெல்லாம் இயந்திர அலைகள், அந்த அலைகள், எந்த அலைகள் வேணாங்க, கேட்கக்கூடிய அதிர்வலைகளுக்கு கீழ், அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே வந்தால் அது இன்ஃப்ராசோனிக். அவ்வளோதான். ஸோ 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போச்சுன்னா அல்ட்ராசோனிக். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியாக நம்ம சொல்லிவிட்டு ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறையா புக்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஒரு 4 or 5 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நிறையா கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.